சிங்கப்பூர்ல வந்து இருமொழி கல்விக் கொள்கைன்னு ஒண்ணு இருக்கு. அதாவது பைலிங்குவல் எஜுகேஷன் சிஸ்டம். ஏறக்குறைய எல்லா பள்ளிகள்லயும் வந்து இங்கிலீஷ் தான் மீடியம் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன். ஓகே. ஏன்னா உங்களுடைய வேலை, உங்களுடைய வியாபாரம், வெளிநாட்டு தொடர்பு எல்லாமே வந்து இங்கிலீஷ் தான் வந்து முக்கியமான மொழி. கம்யூனிகேஷன் லாங்குவேஜா இங்கிலீஷ் தேவைப்படுது அப்படிங்கிற அரசாங்கம் ஆரம்பத்திலிருந்தே சொன்னது என்னன்னாக்கா 2 மொழி படிக்க வேண்டும். அது வந்து முதல் கொள்கை. அந்த 2வது மொழி என்பது உங்களுடைய தாய்மொழியாக இருக்க வேண்டும். அதான் 4 அபிஷியல் லாங்குவேஜஸ் இருக்கு, அதிகாரத்துவ மொழிகள். இங்கிலீஷ் அப்கோர்ஸ் படிக்கிறோம். அப்புறம் மலை, மாண்ட்ரின், தமிழ். அதற்கான வசதிகள், வாய்ப்புகள் எல்லாமே ஸ்கூல்ல இருக்கும். இப்போ சிங்கப்பூர்ல பிறந்து வளர்கிற தமிழ் பிள்ளைகள் அத்தனை பேருக்கும் எழுதவும் படிக்கவும் தெரியும். முதல் வகுப்பு தொடங்கி 12ஆம் வகுப்பு வரை அவர்கள் படிக்க வேண்டும். அவர்கள் விருப்பப்பட்ட அளவுக்கு படிக்கலாம். அதாவது வந்து ஆரம்பிக்கும் போது தமிழ்னு படிப்பாங்க. அதுக்கப்புறம் சில மாணவர்கள் வந்து நல்லா இருப்பாங்க, நல்ல தமிழ் பேசுவாங்க, நல்ல பெரிய ஆர்வம் இருக்கும். ஹையர் தமிழ்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. சோ கொஞ்சம் அதிகமா படிக்கணும்னு நினைச்சா அதுவும் படிக்கலாம். முக்கிய கொள்கை அல்லது நோக்கம் என்னன்னாக்கா உங்களுடைய தாய்மொழியை நீங்கள் படித்திருக்க வேண்டும். அதற்கான வாய்ப்புகளை வந்து நாங்க உருவாக்கி தருகிறோம். அங்க அபிஷியல் லாங்குவேஜ்ல தமிழ் ஒரு லாங்குவேஜ். ஆமா, அபிஷியல் லாங்குவேஜ் தமிழ் ஒரு லாங்குவேஜ். பார்லிமெண்ட்ல தமிழ் பேசலாம். தமிழ் ரேடியோ டிவி வசதிகள்